கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தயை உள்ளவர். ஆமென். தேவன் நம்மீது மிகுந்த தயை, அன்பு, தயவு இருந்தபடியால் மனுக்குலத்தை மீட்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டார். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் நன்மை செய்பவராகவே சுற்றித் திரிந்தார். இந்த தயவின் மறுபெயர் நன்மை என்பது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரிசுத்த வேத வசனம் எடுத்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் பல நன்மைகள், அற்புதங்கள், சுகங்களை செய்தார். ஆனாலும் யூத ஜனங்களுக்கு இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அப்படியிருந்தும் இயேசு நன்மை தயை உள்ளவராகவே தம்மை வெளிப்படுத்தினார். நாம் ஒருவருக்கு நன்மை தயவு செய்து அதன் மறுபக்கத்திலே அவர்கள் நமக்கு தீமை செய்யும்போது சோர்ந்து போகிறோம். மறுபடியும் நன்மையையே தயையோ அவர்களுக்கு செய்ய விரும்ப மாட்டோம். இதுவே மனித இயல்பு. பரிசுத்த வேதத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள் என்றும் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம், அப்படி சோர்ந்து போகாமல் இருக்கவும் அறிவுறுத்துகிறது பரிசுத்த வேதம். நாம் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு நன்மை இல்லாமல் தீமையே செய்தார்கள். இருந்த போதிலும் யோசேப்பு தீமை செய்த தன் உடன் சகோதரர்களுக்கு தீமைக்கு பதில் நன்மை செய்து அவர்கள் குடும்பங்களையும் பராமரித்து பாதுகாத்து வந்தார். ஆகவே தான் நாமும் ஒருவருக்கொருவர், குறிப்பாக சகோதர சகோதரிகளுக்குள்ளும் சபை அங்கத்தினர் யாவருக்கும் தீமைக்கும் நன்மை செய்து மன்னித்து மறந்து அவர்களை தாங்க வேண்டுமாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வசனங்களில் கடன் வாங்கினவனை மன்னிப்பது குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகிய ஓமையை பார்க்கலாம். ஆம், இயேசு கிறிஸ்துவும் நமது பலவிதமான பாவ விமோசத்துக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் பலியானார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் தயை உள்ளவர். நம் மீது இரக்கம் பாராட்டி நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை ரட்சித்து நம்மை போஷித்து வழி நடத்தி வருகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதேபோல் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து நன்மை தயவு செய்து வாழ்வோமாக. பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நன்மையின் மறுபெயர் தயவு என்பது போல தயவுடன் நன்மை செய்து வாழ்வோம். தேவன் தாமே தயவுள்ளவர்களாகிய உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவர். ஆமேன். God bless you.